அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவ தொகுத்தறிவு தேர்வு அறிவியல் வினாத்தாளையும் விடைக்குறிப்பையும் பார்க்கலாம். இதில் உள்ள சரியான விடையை பார்த்துங்க. அதுக்கடுத்து கோடிட்ட இடம்: சாவி, பசுங்கணிகம், மண்டையோடு, வேகமான மாற்றம், கார்பன் டை ஆக்சைடு. சரியா தவறா? சரி, தவறு, தவறு, சரி, சரி. தூய்நீர் என்பது நற்கடத்தியாகும். தவறு. உணவு செரித்தல் என்பது வேதியியல் மாற்றம். பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், ஆக்சிஜன் எரிதல், ஆற்றல் உற்பத்தியாளர் மைட்டோகாண்ட்ரியா, நுரையீரல், நுண்காற்றுப்பைகள், அருகலை, கம்பியில்லா இணைப்பு. ஒப்புமை தருக: வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின், உணவு கெட்டுப்போதல், விரும்பத்தகாத மாற்றம், ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு, அமீபா விலங்கு செல், ஹார்மோன்கள். வெப்பநிலை என்றால் என்ன? பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு. வெப்ப விரிவு என்றால் என்ன? பொருட்களை வெப்பப்படுத்தும் போது விரிவடைவது. தொடர் இணைப்புடைய படம் பார்த்துங்க. கரைசல் என்றால் என்ன? ஒரு கரைப்பொருளையும் கரைப்பானையும் கொண்டிருப்பது கரைசல். காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள்: மீளா மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம். வளிமண்டலம் என்றால் என்ன? பூமியின் மீது காற்றாலான மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்ட ஒரு அமைப்பு. பணியுள்ள போக்குவரத்து காவலர் முகமூடி அணிவது ஏன்? மாசு மற்றும் தூசுகளிலிருந்து உடலை பாதுகாக்க. அதுக்கு அடுத்தது 3 வகையான இரத்த குழாய்களின் பெயர்கள்: தமனி, சிரை, தந்துகி. அடுத்து முறைப்படுத்தி எழுதுக. 1 சிறுநீரகம், 2 சிறுநீர் நாளம், 3 சிறுநீர் பை, 4 சிறுநீர் புறவழி. கணினியின் கூறுகள் யாவை? உள்ளீட்டகம், வெளியீட்டகம் மற்றும் மையச் செயலகம் CPU. அடுத்து இது சொற்களை கொண்டு முழுமையான வாக்கியத்தை உருவாக்குக. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் ஆகும். வீட்டில் எந்தெந்த மின்சார சார்ந்து நாம் வெப்பத்தை பெறுகிறோம்? மின்சலவை பெட்டி மற்றும் மின்னீர் சூடேற்றி. வெப்பம் விரிதலை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. அதற்கான ஆன்சரை பார்த்துங்க. மின்கடத்திகள் மற்றும் அறுதிர் கடத்திகள் பற்றி குறிப்பு வரைக. அது ஒரு கொஸ்டின். அப்புறம் அந்த 3வது கேள்வி மாற்றங்களை கொடுத்து அதுக்கான ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அந்த 6 வகையான மாற்றங்கள். எவையேனும் 5 செல் நுண்ணுறுப்புகளையும் அதன் பணிகளையும் அட்டவணைப்படுத்துக. மனித எலும்பு மண்டலத்தின் பணிகளை எழுதுக. அது கூட இன்னொரு கேள்வி விலா எலும்புக்கூடு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. புறகேரியாட்டிக் மற்றும் யூகேரியாட்டிக் செல்களை வேறுபடுத்துக. இது போன்ற வினாத்தாள்களை விடையும் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.